சம்மர்ல உங்க ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகுதா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஹேர் பேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்துக்கோங்க. தென் சாப்பாடு வடிச்ச தண்ணி 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. வெந்தயம் நாளைக்கு போட போறோம்னா அதுக்கு முந்தா நாள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. முளை கட்டி வச்சு யூஸ் பண்ணா இன்னுமே நல்லது. ஃபர்ஸ்ட் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வெந்தயம் ஆட் பண்ணுங்க. வெந்தயத்தோட தண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. அதை நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். தென் 2 வாழைப்பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரிசி வடிச்ச தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 3மே அரைச்சு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கெட்டியா இருந்தா வெந்தயம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இது லாஸ்ட்ல ஆட் பண்றோம்னா, ஸ்டார்டிங்லேயே ஓவரா வாட்டர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்வெட் ஆகும். நான் ஹேர் கேர் ட்ரை பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேல தடியா இருக்கு, கீழே நல்லா மெலிசா இருக்கு. ஹேர் பேக் போட்டா மட்டும் ஹேர் க்ரோத் ஆகாது. நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், காய்கறிலாம் நிறைய சாப்பிடணும். நம்ம தூங்குற நேரம் ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா தூங்க ட்ரை பண்ணுங்க. பீட்ரூட் ஜூஸ்னால நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதையும் குடிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். ஹேரை 2 பார்ட்டிஷனா பிரிச்சு ஸ்கேல்ப்ல படுற மாதிரி லேயர் பை லேயரா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தலையில அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஹேர் பேக் போடுறது மூலியமா ஹேர் ரொம்ப சாஃப்டா ரீக்ரோத் ஆகும். ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும். இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையில ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடும். ஆயில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் ஒரு மைல்டான ஷாம்பூல நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பூ 2-3 தடவைலாம் நம்ம ஹேருக்கு போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹேர் பேக் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஹேர் பேக் வாஷ் பண்ணாலே நம்ம போட்டிருக்க ஹேர் ஆயில நல்லாவே ரிமூவ் ஆயிடும். தென் கொஞ்சமா ஷாம்பு எடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங் ஹேர் கிடைக்கும். இல்லைன்னா ஹேர் ரொம்பவே ட்ரை ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.